நம்மெல்லாம் நமக்கு நல்லபடியாக சம்பளம் கிடைக்கணும், நல்லா சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கடவுள்கிட்ட போவோம். ஒரு அற்புதமான ராமபக்தர் தன்னுடைய வேலையும் தியாகம் செய்து தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று கிட்டத்தட்ட 1920-25 இந்த ஆண்டு காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருந்த பொழுது தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்றுட்டார். கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் வருமானம் வருது. ராமச்சந்திரமூர்த்தியோட ஆலயத்தை புனரமைக்கணும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கடிகாச்சலம் அப்படிங்கிற ஷோலிங்கர் அந்த அற்புதமான யோக நரசிம்ம சுவாமியும் யோகாஞ்சநேயரும் வீட்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான க்ஷேத்திரத்தில் தான் இந்த மகானுக்கு அந்த கனவு வருது. அந்த கனவு ஒரு ஊண்டுதலாக அமைந்து இந்த மனிதர் அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் திரட்டி வச்சுருக்கார். அது மட்டும் பத்தலை அந்த ராமர் கோவிலை புனரமைக்கிறதுக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துட்டு எல்லார்கிட்டையும் போய் பிக்ஷை எடுத்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட ஆலயம் நல்லபடியாக வரணும் அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டு அப்படி புனரமைக்கப்பட்ட அற்புதமான ராமக்ஷேத்திரம் எது அப்படின்னால் ஒண்டிமிட்டால் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ராமர் கோவில். கிட்டத்தட்ட தட்சிண அயோத்தியை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த அற்புதமான ராமக்ஷேத்திரத்துக்கு முன்னாடி ரொம்பவும் வசீகரிக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேய மூர்த்தி இருக்கார். அந்த ஆஞ்சநேய மூர்த்தியுடைய அந்த கருணை பெருங்கருணை, அந்த ஆஞ்சநேய மூர்த்தி ஆலயத்தில் நம்மால் இவருடைய படத்தை தரிசனம் செய்ய முடிந்தது. இந்த மகான் யார் அப்படின்னு கேட்டபொழுது தான் இவர் தான் ஆந்திராவின் வால்மீகி வாவெல்லிக்கொலனு சுபாராவ், இல்லை ஆந்திரா வால்மீகி வாசுதாச சுவாமி அப்படின்னு சொல்லி இவருடைய திருநாமங்களை நமக்கு கூறினார்கள். இதை கேட்டபோதே நமக்கு ரொம்பவும் புலங்காகிதம் ஆயிடுத்து. இப்படியெல்லாம் ஒரு மனிதருக்கு இப்படியா வைராக்கியம் வரும்? சரி, இவருக்கு எப்படி இந்த வைராக்கியம் வந்தது, இவருடைய வாழ்க்கையெல்லாம் வரலாறுலாம் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஜனவரி 23ஆம் தேதி 1863ஆம் ஆண்டு கடப்பாவில் இருக்கக்கூடிய ஜம்மாலமடுகு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வாவெல்லிக்கோல்னு சுப்பாராவ் அவரோட ஜனனம் ஆகிறது. அப்பா அம்மா ராமச்சந்திரராவ் கனகாம்பா அப்படின்னு அப்பா அம்மா, ரங்கநாயகி அம்மா அப்படிங்கிற அம்மையாரை கல்யாணம் செய்து கொள்கிறார். இவர் அப்படியே அவரோட வாழ்க்கை நகர்ந்து வந்து கொள்வது ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக வேலை செய்கிறார். அதற்கு பிறகு தாசில்தாராக இவருக்கு ஒரு பணி உயர்வும் கிடைக்கப்படுறது. அதற்கு பிறகு 1883 முதல் 1900 ஆண்டு வரை இவர் அந்த பணியிலேயே இருக்கார். ஆனால் இவர் அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது இவருக்கு காச நோய் வந்துடுற, அதனால் காரணமாக இவரோட வேலையை தியாகம் செய்து விடுறார். அதற்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலேருந்து 4 ஆண்டுகள் நெல்லூரிலேயே தங்கி அங்கே பாரதி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பத்திரிகையை வெளியிட்டு கொண்டு வரார். அதற்கு பிறகு 1904ஆம் ஆண்டு மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் இவர் விரிவுரையாளராக பணிக்கு சேர்கிறார். அங்கே தெலுங்கு எல்லாருக்கும் கற்பிக்கிறார். இவர் அவ்வப்பொழுது இந்த அவதானம் அப்படிங்கிருக்கக்கூடிய அந்த காரியக்கிரமங்கள் எல்லாம் பங்கேற்று கொள்கிறார். இவர் முதல்ல எழுதுறது என்ன அப்படின்னா, வியாக்கரண சர்வஸ்வம் அப்படின்று இந்த தெலுங்கு இருக்கக்கூடிய அந்த இலக்கணத்தை 3 புத்தகங்களாக வெளியிடுறார். அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதையை பற்றியும் ஒரு விரிவுரை எழுதியிருக்கார். இப்படியே சுவாமிகள் பல சரித்திரங்கள் எல்லாம் எழுதி கொண்டு வரார். 1902ஆம் ஆண்டு இவர் ஆரம்பித்தது தான் அந்த ஒரு மாபெரும் வேள்வி, ஞான வேள்வி. என்ன வேள்வி அப்படின்னால், வால்மீகி ராமாயணத்தை இவர் அப்படி மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார் தெலுங்கில். இது ரொம்பவும் பெரிய ஒரு காரியமாக இவருடைய வாழ்க்கையில் அமைகிறது. அதை செய்து அந்த ஒண்டிமிட்டால் இருக்கக்கூடிய அந்த ராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு அர்ப்பணமாக இவர் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு வரார். அந்த வால்மீகி ராமாயணத்தை அப்படியே எப்படி வால்மீகி முனிவர் எழுதினாரோ அந்த நடை பாவனை அது எல்லாத்தையும் அப்படியே இருந்து அங்கே இருக்கக்கூடிய என்னெல்லாம் சாணித்தியம் இருக்கோ அதே சாணித்தியத்தை கொஞ்சம் கூட பிசகாமல் அப்படியே கொண்டு எல்லாருக்கும் புரியும்படி இவர் செய்திருக்கார். இந்த ராமகாவியத்தை இவர் எழுதியிருக்கார். இவர் இவரை பற்றியெல்லாம் பாராட்டும் விதமாக மெட்டப்பள்ளி சீதாபதி தாசுடு அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படியே வால்மீகி ராமாயணத்தை படித்தால் நமக்கு என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அது இவருடைய ராமாயணத்தை படித்தால் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சுப்பாராவ் அப்படிங்கிற இன்னொருத்தரும் இவருடைய அந்த ராமகாவியத்தை புகழ்ந்து, அந்த மந்தாரம் அப்படிங்கிற ராமகாவியம் அந்த புத்தகத்தை இவர் மிகவும் புகழ்ந்திருக்கிறார். இவர் அவருடைய 1920ஆம் ஆண்டு அவர் ஒரு ஆசிரியராக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் சென்னையில். அப்படியே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திரும்பவும் ஒண்டிமிட்டாவுக்கு அவர் ஈர்க்கப்படுறார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னால், இவருக்கு ஒரு அற்புதமான கனவு. அந்த கனவில் இவருக்கு என்ன ஆக்ஞை வந்தது இறைவனிடமிருந்து அப்படின்னு சொன்னால்,
நரசிம்மமூர்த்தி யோக நரசிம்மமூர்த்தியாக இருந்து கடிகாச்சலம் அப்படின்னு கூடிய ஷோலிங்கர் அந்த மலையில் இவர் தங்கி ஒரு சத்திரத்தில் படுத்து உறங்கி கொண்டிருக்கார். அப்பொழுது இவருக்கு ஒரு கனவு வருது. நீ அந்த ராமாலயத்தை மறுபடியும் புனரமைக்க வேண்டும் அப்படின்னு இவருக்கு அந்த கனவு வருது. அந்த கனவு வந்த உடனே இவர் எழுந்து அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்று விடுறார். கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் பக்கத்தில் திரட்டி விடுறார். அதுவும் அந்த ராமர் ஆலயத்தை புனரமைப்பதற்கு பத்தவில்லை அப்படின்னு தெரிஞ்சபோது இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கொட்டாங்குச்சி கையில் எடுத்துகிட்டு போய் எல்லா செல்வந்தங்களையும் எல்லாரையும் பார்த்து மறுபடியும் அந்த ராமர் ஆலயம் நல்லபடியாக புனரமையப்பட வேண்டும் அப்படின்னு இவர் எல்லா முயற்சியும் எடுத்தார். அப்படிங்கிறது அவர் செய்த ரொம்பவும் பெரிய சேவை. இதை சொல்லும்பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னால், ஸ்ரீ பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அப்படிங்கிற பைரவ சித்தர் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி ஆலயம் இருக்கு இல்லையா, நாகேஸ்வர சுவாமி ஆலயத்தை எப்படி அவர் புனரமைத்தார் நம்ம அதை யோசித்து பார்க்குறோம். அவரும் கழுத்தில் ஒரு உண்டியல் கட்டிட்டு போயிட்டு, அண்ணா 1 ரூபாயாவது போடு அண்ணா, இந்த கோவில் மறுபடியும் எழுப்பப்பட வேண்டும் அப்படின்னு அவர் எல்லாரிடமும் சொல்லி அவர் எப்படி அந்த ஆலயத்தை அமைச்சார். அது மட்டும் இல்லாமல் அந்த நாகேஸ்வர சுவாமி ஆலயத்துக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாலே பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளுடைய விக்கிரகத்தை நம்மால் தரிசிக்க முடியும். கோபுரத்தின் மீதும் சுவாமிகளுடைய விக்கிரகத்தை நம்மால் தரிசிக்க முடியும். அதுபோலவே தான் ஒண்டிமிட்டா ராமர் கோவிலை இந்த மகான் புனரமைத்திருக்கார். இந்த மகான் சந்நியாச தீட்சையும் எடுத்துன்றார் 1920ஆம் ஆண்டு. அப்புறம் அவர் எடுத்தக்கூடிய அந்த தாசநாமம் எதுனால் வாசுதாச சுவாமி. தாசநாமம் அப்படின்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம அப்படி சந்நியாசம் எடுத்துக்கொள்ளும்போது வாங்கக்கூடிய நாமம் பேர் தான் தாசநாமம் அப்படிங்கிறது. இவருடைய அந்த சிஷ்யர்கள் எல்லாம் இவருக்கு பல இடங்களில் ஆசிரமம் அமைத்திருக்கிறார்கள். நடிகட்டா பாலம் அப்படிங்கிற ஒரு இடத்திலும், அப்புறம் அங்கால குடுரு அப்படிங்கிற 2 இடத்திலும் இவருக்காக ஆசிரமங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 1936ஆம் ஆண்டு இந்த வசுதாச சுவாமி அப்படிங்கிற அந்த மகான் அவர் ராமபிரானுடன் ஒன்றரை கலக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய அந்த ஈமச்சடங்குகள்லாம் செய்யப்பட்டு ஜீவசமாதி வைக்கப்பட்டதில்லை. அவருடைய எந்த வீட்டில் வாழ்ந்தாரோ அந்த வீடு விற்கப்பட்டு அவர் ஆசைப்பட்டது போலவே அந்த வீடு விற்று அது என்ன பணம் வந்ததோ அதுவும் ராமபிரானுக்கே அர்ப்பணமானது. இவருடைய வாழ்க்கையில் ரொம்பவும் அற்புதமான ஒரு குறிப்பான விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், ஒரு முறை ராமாயணத்தை இவர் எழுதி கொண்டிருக்கார். இவருடைய அந்த சுந்தரகண்டம் ரொம்பவும் அற்புதமாக எழுதியிருக்கார். அது ராமாயணத்தை எழுதி கொண்டிருக்கும்பொழுது ஒரு பகுதியை இவரால் எழுதவே முடியலை. என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு இருக்கும் பொழுது பக்தவத்சலனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே அந்த ஒரு காண்டத்தை இவருக்காக எழுதி கொடுத்தாராம், இவரை அனுகிரகித்தாராம். அப்படின்னால் இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மகான் எழுதி இருக்கக்கூடிய இந்த ராமாயணத்தை, இந்த தெலுங்கில் இருக்கக்கூடிய இந்த ராமாயணத்தை படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த ஒண்டிமிட்டா அப்படிங்கிற அற்புதமான க்ஷேத்திரத்துக்கு வந்தோம்னால் இன்று ராமர் ஆலயம் ரொம்பவும் அற்புதமான பொலிவுடன் காணப்படுறது. அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தியுடைய ஆலயத்துக்கு மிக அருகாமையிலேயே பார்த்தோம் சொன்னால் ஒரு சின்ன ஒரு குன்று போல் ஒரு பகுதியில் இவருடைய அந்த சிலாரூபம் நமக்கு காட்சி தருது. அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதம் நடந்ததல்லவா, இதுவும் அவருடைய படமும் அந்த ஆஞ்சநேயர் ஆலய யோகாஞ்சநேயர் ஆலயம், அந்த பக்த சஞ்சீவராயர் அப்படிங்கிற அந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இவரை பற்றின குறிப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இந்த அற்புதமான மகானை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அருளிய அகோபில ஸ்ரீ நரசிம்ம பகவானுக்கும் ஒண்டிமிட்டா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் அடியன நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அந்த மகாலட்சுமி தாயாரின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.